வணக்கம், நான் உங்க ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இது மூட நம்பிக்கைகள் பார்ட் 2 வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்கை மேலே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க, பூனை குறுக்கால போனால் அந்த விஷயம் தடைபட்டு போயிடும் அப்படின்னு ஒரு விஷயமும், குத்துறது மூக்கு குத்துறது இதெல்லாம் எதற்காகத்தான் செய்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் குலதெய்வத்துக்காக நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறதையும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், பூனை குறுக்கால போனால் ஏன் நம்ம போகிற காரியம் தடைபட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளாக சொல்லுவாங்க, பூனை முடி ஆஸ்துமா. ஸோ நான் போயிட்டேன் அப்படின்னா பூனை முடி உதிர்ந்துடும், அதனால ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்துமா வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு அறிவியல் விளக்கம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. பட் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் செல்ல பிராணிகளாக பூனை நாய் அப்படிங்கிறது பேரட் அப்படிங்கிறலாம் நிறையா வந்து நம்ம வளர்க்குறோம். பட் அந்த காலத்தில் வீட்டு விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பூனை தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாய் அப்படின்னா காட்டு விலங்குகளாக இருந்துச்சு. அதற்கப்புறம் நாகரிகம் மாறத்தான் வந்து நாய்களை வந்து டொமஸ்டிக்காக வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். பூனை மட்டும்தான் வீட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த பூனையை ஏன் குறுக்கால போனால் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, ராஜாக்கள் எல்லாமே போருக்கு வந்து போவாங்க. இந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள்லாம் இல்லை, போர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் ராஜாக்கள் பெரும் படையோட போருக்கு போவாங்க. ஸோ அப்போ இந்த பூனை அப்படிங்கிறது குறுக்க போச்சு அப்படின்னா, இது மக்கள் வசிக்கக்கூடிய நடமாட்டத்துக்குரிய பகுதி அப்படின்னு சொல்லி அந்த வகையில போருக்கு போகாம ஆட்களை கூட்டிட்டு வேற வழியில வந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இவ்வளோ நாள் மறைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. ஏன்னா மக்கள் அங்கே அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஒன்னா கூடி இருப்பாங்க. அவங்களோட வீட்டு விலங்கா பூனை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த பூனை குறுக்கால போச்சு அப்படின்னா, இது மக்கள் நடமாட்டத்துக்குரிய பகுதி, இதுக்குள்ள நம்ம படை போகக்கூடாது. ஏன்னா படைனா போர்க்கருவிகள்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அப்ப இதுல போனோம் அப்படின்னா மக்களுக்கு தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லி தன்னோட பாதையை மாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலதான் பூனை குறுக்க போனா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு உண்மை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா குழந்தை பிறந்த 1 வருஷத்துக்கு மேல காது குத்தணும். அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருவம் வந்த வயதில் பார்த்தீங்கன்னா மூக்கு குத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு. கண் குத்துறது, மூக்கு குத்துறது, காது குத்துறது, இது எல்லாமே ஒரு ஸ்டைலாக வந்து மாறிடுச்சு. பட் இதற்கு பின்னாடியும் அறிவியல் தான் இருக்கு, உண்மை தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து நம்புவீங்க? அப்படி என்னடா இதில் அறிவியல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காது பார்த்தீங்கன்னா கண்ணும் காதும் மட்டும்தான் நம்ம லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுக்குமே ஜாயிண்டாக ஆக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காதுல குத்துறோம், அந்த காதுல கரெக்டாக அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் பார்த்து காது குத்துறோம் அப்படின்னா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அது அட் அ டைம்ல ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ அதற்காகத்தான் நம்ம காது அப்படிங்கிறது குத்துறோம். ஏன்னா லெஃப்ட் பிரெயின் திங்கர்ஸ் தான் அதிக அளவுக்கு இருக்கும். ஸோ ரைட் பிரெயின் திங்க் ஆகும்போது தான் நமக்கு நல்லபடியான மூளை அப்படிங்கிறது செயல்பட்டு அதிக அளவுக்கு அறிவாற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து சயின்டிபிக் படி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதை வந்து சரியான முறையில் கொண்டு போறதுக்கு தான் காது அப்படிங்கிறது குத்துறது. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்லபடியான மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த நல்லபடியான மூளை வளர்ச்சி, நரம்புகள் அப்படிங்கிறது சரியான வகையில் ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்கு. ஏன்னா குழந்தை வளரும் போது நரம்புகள்லேருந்து மூளையிலேருந்து எல்லாமே சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நல்லபடியாக கரெக்டான வகையில் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காது அப்படிங்கிறத குத்தணும். மூக்கு குத்துறதுல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. ஏன்னா லேடிஸ் தான் மேக்சிமம் வந்து மூக்கு குத்துவாங்க. ஏன் அப்படி குத்தணும்னு பார்த்தோம்னா, அவங்க பருவம் வந்த வயதில் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்க மூளையில் பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒரு வித கெட்ட கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த கேஸுங்கிறது மூளையில் போய் ஃபார்ம் ஆகும். ஸோ மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு தண்டுவடம் வழியாக வந்து டிராவல் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கரெக்டாக ஏஜ் அட்டன் பண்ணுற வயசுலையோ இல்லை ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமோ அந்த மூக்கில் சின்னதாக ஒரு துவாரம் அப்படிங்கிறத போட்டுவிட்டா அந்த நரம்புகள் வழியாக அந்த கேஸுங்கிறது வெளியேறிடும். இப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது இருக்கு. நம்ம தலை குளிச்சோம் அப்படின்னா தலையில நீர் கோர்த்துக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடம்புல இந்த கெட்ட கேஸ் அப்படிங்கிறது போய் சேவ் ஆயிருக்கும் மூளையில. அந்த கேஸை வெளியேற்றுறதுக்காகத்தான் மூக்குல வந்து ஒரு ஓட்டை போட்டு அந்த கேஸை வந்து வெளியேற்றிடும். அதனால பெண்களுக்கு மட்டும் அதை வந்து செய்யறோம், ஆண்களுக்கு மேக்சிமம் மூக்கு குத்த மாட்டோம். பட் அந்த காலத்துல எல்லாருக்குமே காது அப்படிங்கறத குத்துவாங்க. ஸோ இதுதான் இந்த காது குத்துறதுலையும் மூக்கு குத்துறதுலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக காது குத்துறது ரொம்பவே நல்லபடியான ஒரு விஷயம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்காக மேல் மடல் வரைக்குமே வந்து குத்துறாங்க. அது வரைக்குமே காதில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான நரம்புகள் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அந்த நரம்பு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா மூளை அப்படிங்கிறதும் நல்லபடியாக. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெட்டி போடுவாங்க கல்யாணத்தன்னைக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேத்துக்குமே மெட்டி போட்டுடுவாங்க. ஸோ அந்த மெட்டி போட்டு விடுறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலில் மெட்டி போடுற விரலில்
பார்த்தீங்கன்னா நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டக்கூடிய நரம்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே சரியான வகையில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெண்களுக்கும் மெட்டி போட்டு விட்டாங்க, ஆண்களுக்கும் மெட்டி போட்டு விட்டாங்க. அப்பதான் அந்த நரம்புகள் அப்படிங்கிறத தூண்டி சரியான வகையில நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகள்ங்கிறது வேலை செய்யும். இதெல்லாம் அந்த காலத்திலே எந்த அறிவும் இல்லாத காலத்திலே கண்டுபிடிச்சு அதற்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் பெண்களும் மெட்டி போடுறாங்க, ஆண்களும் மெட்டி போடணும், நம்ம தான் போடுறதில்ல. நம்ம தாமிரபரணி படத்துல கூட பாத்தீங்கன்னா பிரபு சார் வந்து மெட்டி போட்டுட்டு தான் இருப்பார். ஏன்னா அதை போட்டு தான் ஒன்றும் அது நம்மளோட நாகரீகம் அப்படிங்கிறதையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட முடிய போறது கிடையாது. இன்னும் 2 வீடியோக்கான விஷயங்கள் அப்படிங்கிறதும் இந்த மூட நம்பிக்கைகள்னா என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரூத் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோகளை பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி.